இந்த செய்தியினுடைய மையக்கரு என்னவென்றால், நீங்கள் தாராளமாய் இருப்பதை கர்த்தர் பார்க்கிறார். மறுபடியும் சொல்றீங்க, நீங்க தாராளமாய் இருப்பதை கர்த்தர் பார்த்துதான் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வர போறாரு. நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒருவனும் பலவீனப்பட்டவன் இருப்பது இல்லை. ஆவா, என் தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். சபை இந்த ரெண்டுக்கு விரோதமாகவும் பேசுகிறது. வியாதிக்கு விரோதமாகவும் கடனுக்கு விரோதமாகவும் பேசுகிறது. விசுவாசிகள் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. விசுவாசிகளுக்கு அது சொந்தம் இல்லை. அதற்கு மாறாக சுகமோ பலனோ ஆரோக்கியமோ ஐஸ்வர்யமோ கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை சபை விசுவாசிக்கிறது. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவது இல்லை. ஒரு மொழிபெயர்ப்பு வருகிறது, கடன் வாங்க அவசியம் இருக்காது. அதை நான் வாசித்த பொழுது ஆமேன்னு சொன்னேன். கடன் வாங்க அவசியம் இருக்காது. இப்போ எத்தனை பேர் சொல்கிறீங்க? எத்தனை பேர் அந்த இடத்துக்கு வருகிறீங்க? நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவது இல்லை, வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. கரங்களை உயர்த்தி காண்பீங்க. ஆமென். இந்த வார்த்தை உண்மையானது. இந்த வார்த்தையில் உயிர் இருக்கு, இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கு, இந்த வார்த்தையில் ஆவி இருக்கு, இந்த வார்த்தையில் வல்லமை இருக்கு. இது நடக்கும், நிறைவேறும். இயேசுவின் நாமத்தினால் இந்த வாக்கு தத்தத்தில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. கையை தட்டினா நல்லா தட்டி பாருங்க. உலகளாவிய பிரச்சனைகளில் அநேகருக்கு, உலகளாவிய சபைகளுக்குள்ளும் வெளியும் ரெண்டு வித தாக்குதல் பிசாசு ஜனங்களிடத்தில் பார்க்கிறான். ஒன்று வியாதி, இன்னொன்று கடன். அநேகர் பிசாசினுடைய இந்த ரெண்டு ஆயுதங்களினாலே தாக்கப்பட்டு, ரெண்டும் சேர்ந்து தாக்கப்பட்டு வாழ்க்கைய நாசமாகி போனவர்கள் ஏராளம். காரணம் நான் யார் சொல்கிறேன்? யார் சொல்லுங்கள்? பிசாசு. பல காரணங்கள் இருக்குது, ஆனால் எல்லாத்துக்கும் திரும்பி திரும்பி தோண்டி பார்த்தா அவன் தான் காரணம். ரெண்டு ஆயுதங்கள். ஒன்று அவன் வியாதியின் ரூபத்தில் வருகிறான், இன்னொன்று சொல்லுங்கள் கடனின் ரூபத்தில் வருகிறான். சிலருக்கு வியாதியும் சிலருக்கு கடனும், சிலருக்கு ரெண்டும் சேர்ந்து வாழ்க்கையை கெடுக்கிறது. வேதத்தில் 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாள். அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த வியாதி நிமித்தம் அவளுக்கு வந்தது என்ன? வியாதி. அந்த பலவீனத்தின் நிமித்தம் அவள் அநேக வைத்தியர்கள்ட்ட போனான். வசனம் என்ன சொல்லுது? அவள் வியாதியால் வருத்தப்பட்டதை விட அவள் வைத்தியர்களால், வேதம் சொல்லுகிறது அநேக வைத்தியர்களால், ஒரு டாக்டர்கிட்ட காமிக்கலாவே, பல டாக்டர்கிட்ட காமிச்சா, அநேக வைத்தியர்களால் வருத்தப்பட்டு. இது ஒரு தாக்குதல் தானே. ஆனால் வருத்தப்பட்டது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது தனக்கு உண்டானதை எல்லாம் செலவழித்து விட்டாள். தான் வச்சிருந்த பணம் எல்லாம் போச்சு. இப்போ ரெண்டு தாக்குதல் அவள் இப்போ சமாளிக்க வேண்டியது இருக்குது. ஒன்று, ஒரு பக்கம் வியாதி, இன்னொன்று அந்த வியாதி நிமித்தம் எல்லா பணமும் போயிட்டு, எல்லாம் செலவழிஞ்சு போயிட்டு, இப்போ பொருளாதார நெருக்கடி. இப்படி ரெண்டு தாக்குதலை வாங்கி கொண்டு போராடி கொண்டு இருக்கிறவர்கள் ஏராளமான பேர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது, வேதம் இதற்கு எதிர்த்தாக்குதல் நடத்த சொல்லுகிறது. என்னவென்றால் சொல்லுங்க, இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒருவனும் பலவீனப்பட்டவன் இருப்பது இல்லை. என் தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். சபை இந்த ரெண்டுக்கு விரோதமாகவும் பேசுகிறது. வியாதிக்கு விரோதமாகவும் கடனுக்கு விரோதமாக பேசுகிறது. விசுவாசிகள் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. விசுவாசிகளுக்கு அது சொந்தம் இல்லை. அதற்கு மாறாக சுகமோ பலனோ ஆரோக்கியமோ ஐஸ்வர்யமோ கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை சபை விசுவாசிக்கிறது. அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் பேசுறது
ஓரளவு புரிஞ்சிட்டுன்னா ஆமாம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்களா? ஆமை. இப்போது சிலருக்கு கடனுக்கு காரணம் வியாதி கிடையாது, அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அவர்கள் எடுத்த தவறான தீர்மானங்கள் இருக்கலாம், ஒரு சுயநலமான காரணங்கள் இருக்கலாம், சரியான திட்டமிடுதல் இல்லாமல் இருக்கலாம், பல காரணங்கள் இருக்கலாம். பொருளாதார நெருக்கடியில் நீங்கள் அநேகர் கடன் வாங்குவதற்கு. ஆனால் அந்த பக்கத்திலே தேவன் செயல்பட விரும்புகிறார். இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையோடு நான் உங்களுக்கு வந்திருக்கிறேன், ஒரு தீர்க்க தரிசன ஆலோசனையோடு நான் வந்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமாம் ஆவியானவரோடு இணைந்து இந்த வார்த்தையை கேட்க போகிறீங்க? ஆமாம், கரங்களை உயர்த்தி காண்பீங்க. ஆமைன்னு சொல்லுங்கள். ஆமை. அவர் எப்படி கொடுக்கிறார், யாருக்கு கொடுக்கிறார், எப்படி அவர் இந்த பக்கத்தில் செயல்படுகிறார், இந்த கடனிலிருந்து வெளியே வருவது எப்படி என்பதை குறித்து நான் இன்னைக்கு காண்பிக்கிறேன். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17, 18, 19 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரிகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களாகவும் உதார குணம் உள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. 17 முதல் பகுதியில் போட்டிருக்கு, இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள். சரி, இந்த 3 வசனத்தில் 2 செய்யக்கூடாதென்றும் ஒரு 6 காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஐஸ்வர்யவான்களுக்கு அவர் எழுதுகிறார். என்னையா கடன் அடைப்பது எப்படின்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், இல்லாட்டா ஒரு பெரிய தீர்க்கதரிசன வார்த்தையை சொல்லுவீங்கன்னு பார்த்தா, ஆமாம், யாருக்கு கொடுத்த ஆலோசனை சொல்லுங்கள்? இவ்வுலகத்தில் சொல்லுங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள். ஆமாம், சம்மந்தம் இருக்குது. எப்படியாவது என்ன செய்கிறேன், சம்மந்தப்படுத்தி காண்பிக்கிறேன். ஆமாம், ஆவியானவர் நம்ம காண்பிப்பார். இந்த 3 வசனத்தில் சொல்கிறாரு, இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. 2 காரியம் இருக்கக்கூடாதுங்கிறார். என்ன சிந்தை சொல்லுங்கள்? இருமாப்பு. ஆமாம், சொல்லுங்கள், என்ன மாப்பு? இரு மாப்புக்கு. ஆமாம், இருமாப்பு. இருமாப்பு சொல்லும் போதே ஒரு மாதிரி இருக்கா? ஆமாம், இருமாப்பு. எப்படி? கொஞ்சம் ப்ரமோஷன் கிடச்சா இருமாப்பு வந்துடுதே, கொஞ்சம் பணம் வர வந்தால் என்ன வந்துடுது? இருமாப்பு வந்துடுது. மாப்பு, உன்னை கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஆமாம், உனக்கு என்ன வந்துட்டு சொல்லுங்கள்? இருமாப்பு வந்துட்டு. ஆமாம், இருமாப்பான சிந்தை அப்படின்னா என்ன? என்ன அப்படி டோன் போயிட்டே இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? பணம் நிறைய வந்துட்டு, பணம் இருக்குது. சொல்லுங்கள், என்ன சொல்கிறாங்க? பணம் இருக்குது. அப்போ ஐஸ்வர்யம் உள்ளவர்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த சிந்தை முதல்ல சொல்லுங்கள் வரவே கூடாது. ஆமாம், உங்களுக்கு எந்த சிந்தனை வரணும்? கர்த்தர் தான் சொல்லுங்கள். ஆமாம், கிருபையாக ஈவாக தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், ஒரு ஆமைன்னு சொல்லுங்களா? ஆமை. எவ்வளோ தேவன் உங்களை ஆசீர்வதித்தாலும் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமாம், பெரிய எல்லைகளுக்குள்ளே கொண்டு போக போகிறார். ஆனால் என்ன வந்துடக்கூடாது? மண்டக்கணம் என்ன செய்யக்கூடாது? வந்துடக்கூடாது. நம்முடைய செயல்களில், நம்முடைய வார்த்தையில். ஆனால் எனக்கு பணம் வந்துட்ட பிறகு என்ன அப்படின்னு மாதிரி இருக்கக்கூடாது. 2வது, இந்த ஐஸ்வர்யத்திற்கு இப்படி பேர் கொடுக்கிறாரு, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. எனக்கு தான் பணம் இருக்க, இந்த சிந்தை என்ன வந்து, எனக்கு பணம் இருக்க, நான் இதை காலேஜில் சேர்ந்துருவேன், ஏன் என்கிட்ட பணம் இருக்க. பணம் இல்லாததுக்கு உண்டதாக கர்த்தரே, காரணரே, பாத்திரரே, சொல்லுங்கள் எல்லாம் சொல்லிட்டு பணம் வரும்பொழுது எனக்கு என்ன இருக்குது? நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்து விடுவார்கள். இது தேவன் பார்க்கிறார். ஆசாங்கிற ஒரு ராஜாவை ஆரம்பத்தில் கர்த்தரை நல்ல நெருங்கி அற்புதங்களை பெற்றுக்கொண்டவன், போக போக அன்று பிரியமில்லாத காரியத்தை செஞ்சான். அதனால் அவன் காலில் ஒரு பலவீனம் வந்துச்சு. கர்த்தரை அனுமதிச்சாரான். ஏன் அப்படின்னா, இந்த வியாதி நிமித்தமாவது என்னை பார்ப்பானா அப்படின்னு பழைய ஏற்பாட்டு ஃபார்முலா படி. அவன் அந்த பலவீனத்தை தேவன்கிட்ட கொண்டு வரல. அவன் இப்படி சொல்லியிருக்கிறான். எப்படி சொல்லியிருக்கலாம்? நான் ராஜாவாயிட்டேன், என்கிட்ட நிறைய சொல்லுங்கள் பணம் இருக்குது, ஏன் எனக்கு தெரியாத டாக்டரா என்ன? வேதம் சொல்லுகிறது, அவன்
தேவனை அல்ல, அவன் பரிகாரிகளையே தேடினான். ஆமாம், அவன் பரிகாரிகளை தேடினான். காரணம், அவன் டாக்டர் இருக்காங்களே, பணம் இருக்குது, எவ்வளோ செலவழிச்சா நான் இந்த சுகமாக்குவேன்னு. பல நேரம் இந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே என்ன வந்துடுது சொல்லுங்கள்? நம்பிக்கை வந்துடுது. நான் இந்த பணத்தை வச்சு சேர்ந்துருவேன், இந்த பணத்தை வச்சு செஞ்சிருவேன், இந்த பணத்தை வச்சு முடிச்சிருவேன், பண பலத்தால் சாதிச்சிருவேன். ஆண்டவர் சொல்கிறார், இப்படி இந்த ரெண்டும் சொல்லுங்கள் இருக்கக்கூடாது. ஒரு 6 காரியம் செய்யணுங்கிறாரு. அதில் நம்பிக்கையை யார் மேலே வைங்க? சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாக, வெறும் ஐஸ்வர்யம் மட்டும் அல்ல, ஐஸ்வர்யத்தை அனுபவிப்பதற்கு. ஆமாம் சொல்லுங்கள், நல்ல பணம் இருக்கும், ஆனால் அதை அவங்களால அதை அனுபவிக்க முடியாது. சாப்பாடு இருக்கும், சாப்பிட முடியாது. நம்ம தேவன் ஐஸ்வர்யம் மட்டும் தருகிறவர் அல்ல, நாம் அனுபவிப்பதற்கு சொல்லுங்க சகலவித நன்மை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க இந்த வார்த்தையை, சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேலே என்ன வைக்கணும்? நம்பிக்கை. எத்தனை பேர் சொல்றீங்க என் நம்பிக்கை கர்த்தர் மேலே வச்சிருக்கிற? எல்லாவற்றின் வேலையிலும் கர்த்தர் தான் அந்த கரத்தை வைக்கணும். என் நம்பிக்கை நான் கர்த்தர் மேலே வச்சிருக்கிறேன். அப்படி சொல்றவங்க இருக்கிறீங்களா? அப்படி சொல்றவங்க இருக்கிறீங்களா? நம்பிக்கை யார் மேல? கர்த்தர் மேல. ரெண்டாவது சொல்றாரு நன்மை செய்யுங்க அப்படிங்கிறாரு. மூணாவது சொல்றாரு சொல்லுங்க நற்கிரியைகளை வாசிங்க. நற்கிரியைகளை நற்கிரியைகளில் பாருங்க எப்படி இருக்கணுமா? நற்கிரியைகளில் ஐஸ்வர்யம். முதல்ல நம்பிக்கையை கர்த்தர் மேல வைக்க வேண்டும், நன்மை செய்யணும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்களேன், தாராளமாய் கொடுக்கிறவர். ஒரு 4-5 முறை சொல்லுங்களேன், தாராளமாய் கொடுக்கிறவர். ஆமாம், தாராளமாய் கொடுக்கிறவர், தாராளமாய் கொடுக்கிறவர், தாராளமாய் கொடுக்கிறவர், தாராளமாய். ஆமாம், இன்னைக்கு செய்தியின் தலைப்பு சொல்லுங்க தாராளமாய். என்னங்க கடன்னு சொன்னீங்க, இப்போ தாராளத்துக்கு வந்துட்டீங்க. காற்று வேற மாதிரி வீசுதா? இல்லை, தாராளத்திற்கும் கடனுக்கும் சம்பந்தம் உண்டு. எங்களுக்கு தெரியுமே, தாராளமாக செலவு பண்ண போய் தான் நாங்கள் கடன் வாங்கிட்டோம், இது என்ன பெரிய கண்டுபிடிப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஆமாம், அந்த தாராளம் இல்லை. சொல்லுங்கள் தாராளமாய் கொடுக்கிறவர்கள். எல்லோரும் சொல்லுங்கள் தாராளமாய் கொடுக்கிறவர்கள். எல்லோரும் சொல்லுங்கள் தாராளத்திற்கும் கடனுக்கும் என்ன உண்டு? சம்பந்தம் உண்டு. இப்போ அதை காமிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தாராளம் என்கிற வார்த்தையை நான் புதிய ஏற்பாட்டிலிருந்து எடுத்திருக்கிறேன். தாராளம் என்கிற சொல்லுங்க வார்த்தையை புதிய ஏற்பாட்டில் எடுக்கிறேன். இப்போ கடனோடு தேவன் சொன்னார் பார்த்தீங்களா, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அங்கே வருகிற தாராளத்தை ஆவியானவர் சம்பந்தப்படுத்தி காண்பிப்பார். ஓ, எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமாம், ராமன் சொல்லுங்களா? ஆமாம், நம்பிக்கையை கர்த்தர் மேலே வைங்க, நன்மை செய்யுங்க, நற்கிரியைகள் நல்ல காரியங்களை செய்யுங்க. நற்கிரியைனா நல்ல செயல்களை செய்யுங்க. அடுத்தது தாராளமாக கொடுங்க. அடுத்தது உதார குணம் உள்ளவர்களாக இருங்க. உங்கள் மனசு உங்கள் குணம் வந்து உதாரத்துவமாக இருக்கட்டும். கஞ்சமாக கருமையாக இப்படி சொல்லுவாங்களே என்னது ஆக்ஷன். ஆமாம், ஆக்ஷன் போட்டோன்னே நீங்கள் சொல்லிடுவீங்கன்னு பார்த்தேன். அப்படி இருக்கக்கூடாது, உதார குணமுள்ளவர்களாக இருங்க. ஆறாவது, நித்திய ஜீவனுக்காக வருங்காலத்திற்காக உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். வேதம் சொல்லுகிறது பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். இங்கே கவனிங்க, 2 செய்யக்கூடாது சொல்லுங்க, 6 செய்யணும். ஐஸ்வர்யவான்களுக்கான ஆலோசனை என்ன? 2 செய்யக்கூடாது. என்ன மாப்பு வந்துடக்கூடாது சொல்லுங்க, 2 மாப்பு வரக்கூடாது. நம்பிக்கையை ஐஸ்வர்யத்தின் மேலே வைக்க கூடாது. அப்போ என்ன செய்யணும் சொல்லுங்க? நம்பிக்கையை கர்த்தர் மேலே வைக்கணும், நன்மை செய்யணும், நற்கிரியைகளை செய்யணும். ஆமாம் சொல்லுங்க, தாராளமாக கொடுக்கணும், உதார குணம் உள்ளவர்களாக இருக்கணும், பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும். எத்தனை பேர் அந்த இடத்துக்கு வரணும்னு விரும்புகிறீங்க? முதல்ல இந்த இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வரும்படியாக நல்ல கரங்களை தட்டி ஆமை நாம 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 எல்லாரும் சொல்லுங்களா? தாராளமாய். சத்தமாக சொல்லுங்களேன். சொல்கிறதே கொஞ்சம் தாராளமாக சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு ஏராளமாக கர்த்தர் தருவார். ஆமாம், எல்லோரும் சொல்லுங்கள் தாராளமாக. நான் ஒன்று சொல்கிறேன், நம்மளை பார்த்து தாராளமாக இருக்க சொன்னவ மிகப்பெரிய தாராளம் உள்ளவ. அவர் தயாள பிரபு, அவர் தாராளமான தேவன். கரங்களை அசைத்து சொல்லுங்க, அப்பாவை பார்த்து சொல்லுங்க, நீ தாராளமான தேவன், தயாள பிரபு அவர்.
நான் தயாளனா இருக்கேன், நீ வன்கண்ணனா இருக்கலாமா அப்படிங்கிறாரு. நம்மளை பார்த்து உதார குணமுள்ளவர்களா இருன்னு சொன்னவர் அவர் உதார குணமுள்ளவர். அவர் கஞ்சம் கிடையாது, அவர் கருமை கிடையாது, அவர் மட்டுப்படுத்துகிறவர் கிடையாது. அவர் தாராளமான தேவன், அவர் உதார குணமுள்ளதான தேவன். ஓ, எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ நம்மளை பார்க்கும்போது, உங்களை பார்க்கும்போது நீங்கள் தாராளமாக இருந்தீங்கன்னா அவருக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்பா மாதிரியே பிள்ளை இருந்தா அப்பாவுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க? அம்மா மாதிரியே பிள்ளை இருந்தா அம்மாவுக்கு எப்படி இருக்கு? என்ன சொல்லுங்க? சந்தோஷமா இருக்கு. ஆமாம், என்னே மாதிரி கஞ்சனா இருக்கிய. அப்பா தயாளன். யாரு சொல்லுங்க? நம்முடைய பரமபிதா. யாரு சொல்லுங்க? தயாளம். அவருடைய பிள்ளைகளாங்க நாம் தயாளமாக இருக்கும்பொழுது கர்த்தர் பார்க்குறாரு, என்னைய மாதிரியே எப்படி இருக்கிறான் சொல்லுங்க? தயாளமாக இருக்கிறான். என்னைய மாதிரியே உதாரம் உள்ளவனாக இருக்கிறான். எல்லாரும் சொல்லுங்க, உதார குணம். ஓ சொல்லுங்களேன், உதாரம். இதை யாரு பார்க்குறா சொல்லுங்க? கர்த்தர் பார்க்குறார். இந்த செய்தியினுடைய மையக்கரு என்னவென்றால், நீங்கள் தாராளமாய் இருப்பதை கர்த்தர் பார்க்கிறார். மறுபடியும் சொல்றீங்க, நீங்க தாராளமாய் இருப்பதை கர்த்தர் பார்த்துதான் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வர போறாரு. நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவது இல்லை. புரிஞ்ச பிள்ளைங்க, ரிசீவ் பண்றவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டும். இதை பார்த்துதான், இதுதான் மையக்கரு. உங்கள் தாராளத்தை பார்த்துதான், உங்கள் தாராளத்தை பார்த்துதான், தாராளத்தை பார்த்துதான் கடன் அடைய போகுது. கடன் அடைய போகுது. கடனிலிருந்து விடுதலை கிடைக்க போகுது. இது வெறும் ஆலோசனை மட்டுமல்ல, இது தீர்க்க தரிசனம். இது தீர்க்க தரிசனம் மட்டுமல்ல, இப்பொழுதே நுகங்களை முறிக்கிற வல்லமையாக வரப்போகிறது. இனி கடன் வாங்க மாட்டீர்கள். அந்த நுகத்தை கர்த்தர் முறிக்கிறார், உடைக்கிறார், உடைக்கிறார். இது வெறும் டீச்சிங் கிடையாது. ஆமென், 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 ஆமென். நிறைய பேர் என்ன நினைக்காங்க, கர்த்தர் நம்ம பாடுறத பார்ப்பாரு, கை தட்டுறதை பார்ப்பாரு, ஆராதிக்கிறத பார்ப்பாரு, பரிசுத்தமாக இருக்கிறத பார்ப்பாரு. இந்த பணத்தை காரியங்களில், பொருளாதார காரியங்களை பார்க்க மாட்டார் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. சில பேர் நினைக்காங்க இந்த பொருளாதாரத்துக்கும் அவருக்கு சம்பந்தம் கிடையாது. ஆமாம், சமாதானத்தை வாங்கிக்கலாம், சந்தோஷத்தை வாங்கிக்கலாம், இந்த பொருளாதாரத்துக்கும் அவருக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. இப்படிலாம் நினைக்கிறாங்க ஜனங்கள். இல்லை, கர்த்தர் உங்கள் தாராளத்தை பார்க்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், மெசேஜினுடைய மையக்கரு என்னவென்றால், மெசேஜினுடைய தலைப்பு என்ன? நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஜாதிகள் என்றால் தேசத்திற்கு, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொல்லலை, நீ தேசத்துக்கு கடன் கொடுக்குற மாதிரி நான் உன்னை மாற்றுவேன். நீ கடன் வாங்க வேண்டிய அவசியம் வராது. இதனுடைய மையக்கரு எங்கே இருக்குன்னா, உங்களை பார்க்கும்போது நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா, தாராளமாக இருந்தீங்கன்னா, உதார குணமில் இருந்தீங்கன்னா, கர்த்தர் பார்க்குறார், இவனுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துக்கு கொண்டு வந்தே ஆக வேண்டும். நீங்கள் நம்ப மாட்டாத போல என்னை பார்க்குறீங்க. உபாகமம் 15வது அதிகாரம். ஆமாம், அப்படி இந்த தாராளத்துக்கு வந்துடுவான். அந்த தாராளத்திலேருந்து இந்த தாராளத்துக்கு வந்துடுவான். இந்த 2 சாப்டரையும் ஆவியானவர் காண்பித்தார். இந்த உபாகமத்தில் பல செயல்களை பிரமாணங்களாக தேவன் செய்ய சொல்லியிருக்கிறார். சொல்லி செய்யும் பொழுது அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். இப்போ சொல்கிறார், நீ தசமபாகம் கொடு அப்படிங்கிறார் 14. அப்பொழுது நான் உன்னைய ஆசீர்வதிப்பேன். நீ திக்கற்ற பிள்ளைகளுக்கும் லேவியனுக்கும் உதவி செய், அல்லது சாப்பாடு கொடு, கரத்தை நீட்டு அப்படிங்கிறார். அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பலியிடு, அப்பொழுது நான் உன்னை இதை வாசிக்கும் போது ஒன்று புரியுது. எந்த செயலை தேவன் சொல்லி செய்யும் பொழுது திரும்ப திரும்ப தேவன் நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். நான் சொன்ன வார்த்தை எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமாம், என்னை கவனிங்க, நான் அப்புறம் நான் வர்றேன். அதை சொல்லுங்கள், எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஒரு முறை அல்ல, இந்த காரியத்தை செய்யும்போது ஆஸ்வதிக்கிறார், அடுத்த காரியத்தை செய்யும்போது ஆஸ்வதிக்கிறார். நீங்கள் வேதத்தில் எடுத்து வாசிங்கன்னா, என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களிடத்தில் வந்து உங்களை பிரஸ்தாபடுத்தும் போது ஆஸ்வதிக்கிறார், பலியிடும்போது ஆஸ்வதிக்கிறார். உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்துக்கு உண்மையாய் அப்படின்னு வருது. சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க? உண்மையாய் அப்படி ஆசீர்வதிக்கிறார். இப்படி
ஒவ்வொரு பார்ட்லையும் திரும்ப திரும்ப கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இறங்குகிறது. நான் அப்படி தான் நம்புகிறேன். நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க? திரும்ப திரும்ப கர்த்தருடைய கரம் நம்ம மேலே அமருகிறது. இந்த உபாகமம் 15 தான் இந்த வார்த்தை வருது. வாசித்தரலாம், 4வது வசனத்திலிருந்து வாசித்தரலாம். எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும். எப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன், நீங்கள் அந்த வசனத்தை மட்டும் பாருங்கள். இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படியும் நீ செய்யும்படி உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால். இன்னொரு மொழிபெயர்ப்பு வருது, இப்படி செய்தால் மாத்திரம் அப்படின்னு வருது. எப்படி வருது? இன்னொரு மொழிபெயர்ப்பு, இப்படி செய்தால் மாத்திரம். ஆமேன் ஆமேன் சொல்கிறதுனால அல்ல, ஆமேன் சொல்கிறதுனால மாத்திரம் அல்ல, நான் சொல்கிற மாதிரி போன்னு. இப்போ நான் சொல்கிறேன் அது என்னென்னு, சரிங்களா? ரொம்ப குழம்பிடாதீங்க, நான் சொல்லலை. அந்த சொல்கிறார்ல, அப்படி செய்கிறவர்களை மாத்திரம் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன். அவர்களை மாத்திரம் அப்படி செய்யும்போது மாத்திரம் 5 உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆமாம், இது ஒரு வருஷம் கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஆமாம், உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால், எல்லாரும் சொல்லுங்களேன், நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவது இல்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை, நீங்க தான் சொல்லணும். ஆமா, சத்தமா சொல்லணும். ஆமா, சொல்லுங்க. வந்துட்டா தாராளம், வந்துட்டா சொல்லுங்க. தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. 10 மறுபடி வருது, அவனுக்கு. எல்லாரும் சொல்லுங்க, அவனுக்கு. அப்போ தாராளங்கிறது என் டைரியில் உள்ளதல்ல, என் டிக்ஷனரியில் உள்ளதல்ல, என் சொந்த வார்த்தை அல்ல. சொல்லுங்க, எதில் உள்ளது? உபாகமம் 15 வருது, 1 தீமோத்தேயு 6 வருது. என்ன வார்த்தை? புரிஞ்சுட்டா உங்களுக்கு? சொல்லுங்க. அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அதின் நிமித்தமாக, எல்லாரும் சொல்லுங்க, அதின் நிமித்தமாக உன் தேவனாய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். பைபிளை மூடி ஒரு அரை நிமிஷம் கையை தட்டி, அதிநிமித்தமாக அதிநிமித்தமாய் உன் கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதிநிமித்தமாக. புதிய மாதம், புதிய ஆசீர்வாதங்களை எத்தனை பேர் தேவனிடத்தில் வாங்க வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் திரும்ப திரும்ப கர்த்தருடைய கரம் உங்கள் சிரசில் அமர்ந்து அவர் உங்களை பிளஸ் பண்ணணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? இன்னைக்கு காலையில் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அனுபவங்கள் உங்களுக்கு கிடைப்பதாக. ஆமென், ஆமென். சரி, மறுபடி வர்றேன். கடன் தாராளம் என்ன சொல்ல வர்றாரு பாருங்க. இந்த அதிகாரத்தில் சொல்றாரு, இந்த கடனை குறித்து ஆரம்பிக்கிறார். இந்த கடன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆரம்பிக்கும் போது சொல்றாரு, 7வது வருஷம் விடுதலை பண்ண வேண்டும் அப்படின்னு அந்த சாப்டர் ஆரம்பமாகுது. 7வது வருஷம் விடுதலை அப்படின்னா என்ன? அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களில் கர்த்தர் இந்த கொடுக்கல் வாங்கல், பணம் வாங்குகிற காரியத்தை குறித்து பிரமாணம் எழுதுறார். அதில் ஒருத்தன் கடன் உங்கள்கிட்ட கேட்குறான், கடன் 1 லட்சம் ரூபா கேட்குறான். ஒரு இஸ்ரவேலன்ட்ட 1 லட்சம் ரூபா கேட்குறான். கேட்கும் பொழுது அவன் சகோதரனாக இருக்கும்போது அவனுக்கு முகத்தை என்ன செய்யக்கூடாது? காட்டக்கூடாது. பதிலாக அவனுக்கு எப்படி செய்யணும் சொல்லுங்க? தாராளமாக கொடுக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், இப்படி கொடுக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு? பார்க்கிறார். நம்மளை மாதிரி இருக்கான் போல, நம்ம கேஸு போலவே. இப்போ
கடன் கொடுத்ததுன்னா கடனுடைய பிரமாணம் என்ன? கடன் கொடுத்தா சொல்லுங்கள். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? கடனே எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறீங்களா? ஏன் வாங்கும்போது எப்படி வாங்குவீங்க சார்? ஆமாம் கொடுங்க சொல்லுங்கள், நாளைக்கு நான் தந்துடுறேன். கடனுடைய பிரமாணம் என்ன? கொடுத்து சொல்லுங்கள், வாங்கிட்டு திரும்ப கொடுத்துடணும்ல, திரும்ப கண்டிப்பாக கடன் கொடுக்கணும்ல. ஆனால் இந்த 7வது வருஷம் என்றால் அந்த கடனை ரத்து பண்ணிடணும். ஒருத்தன் 1 லட்சம் ரூபா என்கிட்ட கடன் வாங்கினான் சரிங்களா, அவன் வந்து எனக்கு 1 லட்சம் திரும்ப அவன் தரணும். 7வது வருஷம் வரைக்கும் அவன் தரல. 7வது வருஷம் வரைக்கும் அவன் தராது இருந்த அந்நியன் என்றால், அதாவது இஸ்ரவேல் அல்லாதவன் என்றால், அவன்கிட்ட 7வது வருஷம் கழிச்சு நான் கேட்கலாம், எனக்கு உரிமை இருக்குது. நான் 1 லட்சம் கொடுத்தலப்பா, தர்றேன்னே தாப்பா, என் 1 லட்சம் தா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் சகோதரன் என்றால், இஸ்ரவேலன் என்றால், அவனிடத்தில் இந்த 7வது வருஷம் தாண்டிட்டுனா சொல்லுங்க கடனை ரத்து பண்ணிடணும். அவனை கூப்பிட்டு சொல்லணும், 1 லட்சம் வேண்டாம், நீ நெஞ்சுக்கோ வச்சுக்கோ. இது எப்படி இருக்கு? இல்லை ஒரு மாதிரி பார்க்குறீங்களே நீ. 7வது வருஷம் எந்த ஒரு காரியத்தையும் ரத்து பண்ணிடணும். 7 வருஷம் தான், அதுக்குள்ளே அவன் கொடுத்தா வாங்கிக்கலாம். 7 வருஷம் தாண்டிட்டு இல்லை 7வது வருஷம் ஆனால் கடனை ரத்து பண்ணிடணும். இப்போ 6வது வருஷம் கேட்கான். இந்த 7வது வருஷம் யூதருடைய கணக்குப்படி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ 6வது வருஷம் அவன் வந்து என்கிட்ட வந்து 1 லட்சம் ரூபா கேட்குறான். உங்கள்கிட்ட கேட்குறான்னு வச்சுக்கிடும். ஆமாம், நீங்கள் நினைக்கிறீங்க 1 வருஷம் 2 வருஷம் இருக்கும்போது, ஒரு 5 வருஷம் இருக்கும்போது கொடுத்தா அந்த 5 வருஷத்தில் இவன் திரும்ப தருவான். இது 6வது வருஷம். கடனை கொடுத்தா அடுத்த வருஷம் சொல்லுங்கள் 7வது வருஷம் வந்துடும். 7வது வருஷம் வந்தால் கடனை ரத்து பண்ணிடணும். இவன் வந்து எப்போ கேட்டுட்ருக்கிறான் சொல்லுங்களேன்? 9ஆம் வசனம் வாசிங்களேன். விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டி இருக்கிறதென்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறார் 10ல். அவனுக்கு எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமாம், அவன் 6வது வருஷம் வந்து கேட்டாலும் சரி, அவன் 6 வருஷத்தில் வந்து கேட்டாலும் சரி, அவன் சகோதரனாக இருப்பதினால அவனுக்கு நான் எப்படி வரணும்? உதாரத்துவமாக சொல்லுங்க, தாராளமாக கொடுக்கணும். பரவாயில்ல, 7வது வருஷத்தில் ரத்து பண்ண வேண்டியது ஆனாலும் பரவாயில்லன்னு ஒரு செயலை நீங்கள் செய்யும் பொழுது உங்களை ஆசீர்வதிக்கிற ஆதாரத்தின் ஊற்று உங்களை பார்த்து இவனை இந்த இடத்துல வைக்கக்கூடாது. சொல்லுங்க, இவனுக்குள்ள ஒரு உதாரத்துவம் இருக்கிறது. இவன் உதாரத்துவமாய் கொடுப்பதினால இவனை சகோதரனுக்கு அல்ல, இவனை தேசங்களுக்கு கொடுக்கத்தக்க அளவுக்கு இவன் ஆசீர்வாதத்தினால அலங்கரிங்கன்னு பரலோகம் சொல்லிடும். இப்ப எத்தனை பேருக்கு புரியுது? இவனுக்கு சகோதரனுக்கே இப்ப கொடுக்கிறான்னா, 6 வருஷத்துலயும் கொடுக்கிறானா, இவனை இந்த இடத்துல வைக்க கூடாது. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார். ஆமென், ஆமென். இதைத்தான் சொன்னாரு, உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுப்பாயானால். இதை சொல்லிட்டு தான், இதை நீ செஞ்சிரியா, இதை நீ செய்யறியா, உன்னை மென்மேலும் நான் ஆசீர்வதிப்பேன். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், நீ இந்த இடத்துக்கு வந்துடுவே. அப்போ இதுதான் ஃபார்முலா. இப்போ இதை நான் போதிச்சது, நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பதற்கு வேண்டிய சொல்லுங்க ஆலோசனை என்ன? எப்படி இருக்கணும்? தாராளமாக கொடுக்கணும், கடனை ரத்து பண்ணணும். மனசுக்கு சொல்லுங்க வந்துட்டிங்கன்னா கத்துறவங்களை அநேக ஜாதிகளுக்கு. ஆனால் எனக்கு நல்லா தெரியும், இதை நான் சொல்லும்போது நீங்கள் கொடுக்குற இடத்துல இருந்து யோசிச்சிருக்க மாட்டீங்க. அப்படின்னா எப்படி? அப்படின்னா சொல்லுங்க, பாஸ்டர் மெசேஜ் முடிக்கவும் பாஸ்டர்கிட்ட போய் இன்னைக்கு, ஆமாம் இல்லை என் சகோதரர்கிட்ட போய் என்னஞ்சிடலாம் சொல்லுங்கள், வாங்கிடலாம். புரியுதா? புரியுதா உங்களுக்கு? உங்கள் மனசு
உங்கள் மண்டை எப்படி யோசிக்கிறது எனக்கு தெரியும். நான் வாங்குவதற்காக இதை சொல்லலை. இந்த வாங்குகிற ஒருத்தர் இருந்தால் ரத்து பண்ணுற ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் நிற்கணும்னு நான் சொல்லலை. நீங்கள் கொடுக்கிறவர்களாக கொடுக்கிற இடத்துல நிற்கணுங்கிறதுக்காக ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். பாஸ்டர் சொன்னார், இயேசு சீக்கிரம் வருகிறார். நாளைக்கே இயேசு வந்தாலும் வருவார், ஒரு வாரத்தில் இயேசு வந்தாலும் வருவார். ஒருத்தன் கேட்டுட்டு நேராக போய் சொல்லுங்கள், பேங்க்கில் போய் 10 லட்சம் வாங்கிட்டான். சார் ஒரு வாரம் கழித்து கண்டிப்பாக தந்துடுறேன் அப்படின்னு. இவனுக்கு செய்தி எப்படி உள்ளே போயிருக்கு சொல்லுங்கள்? இயேசு கண்டிப்பாக வருவார். பாஸ்டர் சொல்லிட்டார், இயேசு ஒரு வாரத்தில் நினைஞ்சிருவார், வந்துடுவார். இருக்கிற வரைக்கும் அத்தனை பேர்ட்டு என்ன வாங்கிட வேண்டியதான்? கடனை வாங்கிட வேண்டியதான். சார் இயேசு வருகிறார்னு சொல்கிறது கடன் வாங்குறதுக்காக இவர் சொல்லலை. நான் புரியுதா நான் சொல்ல வந்தது? உங்களுக்குள்ள ஒரு எண்ணத்தை ஆவியானவர் இந்த காலவெளியில் ஏற்படுத்த விரும்புகிறார். அது என்னவென்றால் சொல்லுங்க, தாராளமான எண்ணம். தாராளம் என்கிற இடத்திற்கு நீங்கள் வரும்பொழுது நீங்கள் அப்படியே உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக மாற்றிடுவார். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் வாங்குகிற இடத்துல இருக்க மாட்டேன், நான் கொடுக்கிற இடத்துல இருப்பேன். நான் வாங்குகிற இடத்துல இருக்க மாட்டேன், நான் கொடுக்கிற இடத்துல இருப்பேன். இது எத்தனை பேருக்கு வேணும்னு எனக்கு தெரியல. வேணுங்கிற பிள்ளைங்க சொல்லுங்க, வாய்களை திறந்து, நான் வாங்குகிற இடத்துல இருக்க மாட்டேன், நான் கொடுக்கிற இடத்துல இருப்பேன். ஒரு பக்தி உள்ள ஒரு மனுஷன் இருந்தால் அவன் எப்போ வேலைக்கு போனாலும் அவன் ஜெபம் பண்ணிட்டு தான் போவான், பக்தியாக கர்த்தரை தேடிட்டு தான் போவான். ஆனால் விறகு தான் வெட்டிகிட்டு இருந்தான். விறகு வெட்டி காட்டில் போய் கஷ்டப்பட்டு விறகு வெட்டிட்டு அவன் வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தான். விறகு வெட்ட போகும்போதெல்லாம் அவன் ஜெபம் பண்ணுவான், ஆண்டவரே என் வாழ்க்கை ஆசீர்வதிங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னை ஆசீர்வதிங்க. அப்படி காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு காட்சி அவன் பார்த்தா ஒரு நரி இருந்துச்சு. அந்த நரிக்கு கால் அடிபட்டுருக்கு, ஒரு காலை இல்லை, நடக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுது, அதையால் வேட்டையாட முடியாது. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், இந்த நரி அடிபட்டுருக்கு ஆனாலும் உயிரோடு இவ்வளோ நாள் எப்படி இருக்குது, இது எப்படி வேட்டையாடி சாப்பிடுது, சாப்பிட்டா தானே உயிர் வாழும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரியை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும்பொழுது நரிக்கு எப்படி சாப்பாடு கிடைக்குங்கிற காட்சியை பார்த்துட்டான். என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல சிங்கம் வருது. சிங்கம் வந்து சொல்லுங்கள் மானை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு மிச்சத்தை போட்டுட்டு போயிடுது. இதை நரி வந்து சாப்பிடுது. இப்படி தான் டெய்லி நடந்துட்டுருக்கு. சிங்கம் வந்து அடித்து போடுது, சாப்பிடுது, மிச்சத்தை நரி சாப்பிட்டுட்ருக்கு. உடனே இவன், ஆமாம் கர்த்தரே நீர் எவ்வளவு நல்லவர், ஆமாம் இந்த கால் உடஞ்ச நரி என்ன செய்றீங்க, போஷிக்கிறீங்களே, இதுக்கு கால் இல்லாட்ட கூட என்ன செய்றீங்க, போஷிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு திடீர்னு ஒரு நினைவு வந்துச்சு. கர்த்தர் வந்து கடவுள் வந்து கால் இல்லாட்டா கூட என்ன செய்கிறாரு, எப்படியாவது போஷிக்கும் பொழுது நான் ஏன் கஷ்டப்பட்டு விறகு வெட்டி என் வாழ்க்கையை நடத்தணும், என்னையும் கர்த்தர் எப்படியாவது என்ன செய்வார், போஷிப்பார் அப்படின்னு எண்ணம் வந்துச்சு. நல்ல எண்ணம் தானே, அப்படி தானே வருது நமக்கும். நிறைய போஷிக்கிறவர் நம்மளை போஷிக்க மாட்டாரா, நான் ஏன் விறகு வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கே போகாமல் வீட்டிலே உட்காந்துட்டான். கடைசியில் சாப்பாடு இல்லாமல் எலும்பும் தோளுமா, ஆமாம் மரண போராட்டத்தில் இருக்கும்போது ஆமாம் கர்த்தர் வந்தார். ஆமாம் ஆண்டவர் என்ன செஞ்சார் சொல்லுங்கள், வர்றார். டே என்னப்பா ஆண்டவரே, என்ன ஆண்டவரே நீங்கள் நிறைய போஷிச்சதை நான் பார்த்தேன், அதனால என்னையும் என்ன செய்வீங்க, போஷிப்பீங்கன்னு நான் நினச்சிட்டு வேலைக்கே போகாமல் இருந்தால் நீங்கள் யாரையுமே அனுப்பலையே. அப்போ அவர் சொன்னாராம், நான் உடைய அந்த காட்சியை பார்க்க வச்சது நிறைய பார்க்குறதுக்கு இல்லை, உனக்கு இந்த காட்சியை நான் காமிச்சது சொல்லுங்க நிறைய பார்க்கறதுக்கு இல்லை. நரி கால் இல்லாமல் இருக்கு, எங்கேயோ இருந்து வாங்கிட்டு வருது, அது மிச்சத்தை சாப்பிட்டுட்டு போகுதுங்கிற நிறைய பார்க்கறதுக்கு நான் உன்னை அந்த காட்சியை பார்க்கறதுக்கு உன்னை கூட்டு போல. அங்கே ஒரு சிங்கம் வந்துச்ச, அது வேட்டையாடிச்ச, அது புசிச்சுச்ச, அது மிச்சத்தை நரிக்கு வச்சுட்டு போனுச்ச. அந்த சிங்கம் மாதிரி நீனும் சொல்லுங்க நல்ல வேலை பார்த்து நல்ல இடத்துக்கு வந்து நீ அநேகருக்கு உன் கையை தாராளமா, எத்தனை பேரு சிங்கமா மாற விரும்புறீங்க? இந்த
சாப்டரை வாசிக்கும் போது கடன் கொடுக்கிறவனையும் கடன் வாங்கினவனையும் குறித்து வரும்பொழுது பல பேருடைய எண்ணம், அப்போ கடன் வாங்கிடலாம், 6 வருஷம் வச்சுக்கிட்டு 7ஆம் வருஷம் ரத்தாயிரும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது. இந்த இடத்துல ஒருவன் வருகிறானே, தாராளமாய் தன் சகோதரனுக்கு 6 வருஷத்திலும் கொடுக்கிறானே, அந்த இடத்துல தான் நான் நிற்க வேண்டும். அந்த இடத்துல நின்று நான் அந்த செய்கைகளை செய்யும் பொழுது கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து உயர்த்தி அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக மாற்றுகிறார். அந்த பக்கத்தில் தான் நீங்க வரணும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமே. இது ஒரு ஆலோசனை. நீங்க சொல்லலாம், நான் ஏற்கனவே கடன் வாங்கி இருக்கிறேன், இன்னும் அடைக்க முடியாமல் திணறிட்டு இருக்கிறேன், நான் வாங்குகிற இடத்துல தான் ஏற்கனவே இருக்கிறேன் அப்படின்னா நான் உங்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். பைபிள் படி, பழைய ஏற்பாட்டு படி ஒரு 7ஆம் வருஷம் வரும்பொழுது அவைகள் ரத்து செய்யப்படுவது போல இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எத்தனை 1000 லட்சம் கடன் இருந்தாலும் ஒரு ரத்து செய்கிற வல்லமை, கடனை ரத்து செய்கிற வல்லமை அல்லது கடன் அடைக்கப்படுகிற வல்லமை இப்பொழுது புறப்படுவதாக. நான் ஏதோ டீச் பண்ண வரல, நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுக்க வரல. கர்த்தர் சொன்னார், இன்று பரலோகத்திலிருந்து ஒரு வல்லமை வருகிறது, அது ரத்து செய்கிற வல்லமை. சிலருக்கு இது 7ஆம் வருஷமாய் மாறுவதாக, சிலருக்கு இது இந்த சீசன் 7ஆம் வருஷமாய் மாறுவதாக. 6 வருஷம் நான் கடன்ல இருந்தேன், ஆனா கர்த்தர் என்னை விடுதலையாக்கி விட்டார், எனக்கு வாசலை திறந்து விட்டார், ரத்து செய்யப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே சிலரை பார்த்து பேசுகிறேன், ரத்து செய்கிறார், ரத்து செய்கிறார், அந்த நுகத்தை முறிக்கிறார். எங்களது ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10 மணி மற்றும் மாலை 6:30 மணி. எங்களது முகவரி கிரேட் ரக் வர்ஷிப் சென்டர், 6/439 செயின்ட் மேரிஸ் காலனி, முதல் தெரு, தூத்துக்குடி. எங்களது தொலைபேசி எண் 96 29 76 80 79.